அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஞாயிற்றுக்கிழமை ஒரு குட்டி மினி விலாக் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சாச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சுக்கு மட்டன் எடுத்துருக்கோம். அதனால் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் வேறு இல்லை. அதனால் அதை க்ளீன் பண்ணிடலாமா அப்படின்ட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சாச்சு. சிங்கில் வேறு பாத்திரம் குமிஞ்சு கிடந்துச்சு, அதையும் கழுவி எடுத்து வச்சாச்சு. அப்புறம் மட்டன் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன், அதை தூக்கி வெளியே வச்சுட்டு அப்படி இன்றைக்கி தேங்காய் பால் சாதம் ரெடி பண்ணிடலாமா அப்படின்ட்டு பிரிஞ்சி எல்லாம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்புறம் பக்கத்தில் மிளகா செடி இருக்குது, அதையும் ஒரு கிளிப்பிங் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் மட்டனை நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு அதோடு நம்ம க்ளீன் பண்ணி எடுக்க வேண்டியதான். ஒரு பக்கம் மட்டனை நறுக்கிட்டு இருக்கேன். என் ஹஸ்பண்ட்டை இஞ்சி வெள்ளைப்பூடு க்ளீன் பண்ணி தாங்க அப்படின்னு கேட்டதெல்லாம் அவங்க க்ளீன் பண்ணி தந்துக்கிட்டு இருக்காங்க. நான் அதுக்குள்ளே மட்டனை கழுவி சாதம் அதோட குழம்பெல்லாம் ரெடி பண்ணிடலாமா அப்படின்ட்டு அதுக்குள்ளே ப்ராசஸ் தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ என்னென்னா இஞ்சி வெள்ளைப்பூடு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக உரித்து எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் 10 சின்ன வெங்காயமும் உரிச்சு வச்சிட்டேன். இப்போ அதோட 5 ஏலக்காய் அதோட பட்டை கிராம்பு எல்லாம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நம்ம இஞ்சி வெள்ளைப்பூடோட சின்ன வெங்காயம் சேர்த்து நம்ம அரைக்கும்போது நல்லா மணமாக இருக்கும். இப்போ நான் என்னுடைய ஸ்டைலில் எப்படி மட்டன் குழம்பு வைக்கணும் வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கர் நல்லா காஞ்ச பிறகு அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பிரிஞ்சி இலை சேர்த்தோம்னா நல்லா மணமாக இருக்கும். அதோட அரைச்சி வச்ச இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ராஸ்மல் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் நான் சேர்க்கலை, ஏன்னா கொத்தமல்லி சீரகம் அதோட மஞ்சள் தூள் சேர்த்து நான் பொடி திரித்து வச்சுருப்பேன், அதனால் மஞ்சள் தூள் சேர்க்கலை. இப்போ மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு நம்ம மட்டன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் அதோட சேர்த்து நல்லா மூடி போட்டுடலாம். அதுக்கப்புறம்னா குழம்புக்கு தேவையான தேங்காய் அரைச்சிடலாமே அப்படின்னு சைட் பை சைடு தேங்காய் உடைக்கவும் ஆரம்பிச்சாச்சு. இப்போ என்னென்னா தேங்காய் அரைக்கிறதுக்கு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி தேங்காய் சோறுக்கும் தேங்காய் அரைக்கணும், அதோட குழம்புக்கும் தேங்காய் அரைக்கணும். அதனால் தேங்காய் தண்ணி நிறையா கிடச்சிச்சு. 2 தேங்காய் போல் உடைச்சதால் அந்த தேங்காய் தண்ணி இந்த வெயிலுக்கு குடிக்கவும் நல்லா இதமாக இருந்துச்சு. அதையும் குடிச்சிட்டு அப்படியே சைட் பை சைடு வேலையும் நான் ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மட்டனை நல்லா வதக்கி விட்டுக்கலாம், ஏன்னா தண்ணி சேர்க்கணும் அவசியம் இல்லை. அந்த உப்பு போட்டு நம்ம வதக்க நல்லா அந்த உப்பு வரப்பெல்லாம் மட்டனில் நல்லா ஏறும். அதுக்கப்புறம் என்னென்னா குழம்புக்கு தேவையான கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் வேக போட்ட பிறகு நான் 1.5 டீஸ்பூன் தனியார் தூள் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பெருஞ்சீரகத்தூள் கரம் மசாலா தூள் பெருஞ்சீரகத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கின பிறகு நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணி கறி வேகிறதுக்கு ஒரு 4 விசில் வரட்டுமே அப்படின்ட்டு தண்ணியை சேர்த்து விசில் போடவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ கறி நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் என்னென்னா பிள்ளைக்கு உருளைக்கிழங்கு சேர்ப்பேன், அதனால் கறி வெந்த பிறகு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாமே அப்படின்ட்டு ஒரு 2 உருளைக்கிழங்கு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். இப்போ கறி நல்லா வெந்துட்டு ஒரு விசில் போட்டுக்கலாமே அப்படின்ட்டு உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டு அதோட தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா விசில் போட்டுடலாமே அப்படின்ட்டு ஒரே ஒரு விசில் வந்தால் போதும், நல்லபடி உருளைக்கிழங்கும் வெந்து வந்துடும். இப்போ என்னென்னா மட்டன் சால்னாவும் ரெடி ஆகிட்டு. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்னென்னு பார்த்திங்கன்னா சூப்பரான தேங்காய் பால் சாதம், அதோட மட்டன் சால்னா தான். நம்ம பிள்ளைங்களுக்கு மட்டன் வச்சு கொடுத்தாலும் பிள்ளைங்க சிக்கனை தான் விரும்புதாங்க. பிள்ளைங்க சிக்கன் தான் ரொம்ப ஆசைப்படுவாங்க. இன்றைக்கி மட்டன் சால்னா வச்சு கொடுத்தாச்சு. இந்த பண்ணி விளக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.